மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, உங்களை மற்றொரு காணொலியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த பேர் நடராசா சுஜீவன். நான் மெல்லாவி மத்திய கல்லூரி இணைந்த கணித பாட ஆசிரியர். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தளவுருக்கள் என்ற பரப்பளவு சம்பந்தமாக ஒரு சிறிய காணொலியை கற்பிக்கலாம் என்று வந்திருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தளவுருக்கள் என்ற பரப்பளவில் சதுரத்தின் பரப்பளவு, முக்கோணியின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு, இணைகரத்தின் பரப்பளவு இதுகள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நீங்கள் தரம் 9 பரப்பளவு சம்பந்தமாக கேட்டிருப்பீங்கள். அது என்ற ஒரு சின்ன ஒரு மீட்டல்வாக இந்த காணொலி உங்களுக்கு அமையும். சரியா? வாங்க பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பரப்பளவு சம்பந்தமாக பார்ப்போம். ஓகே, பரப்பளவு தரம் 9 இதில் பார்த்தீங்களா சதுரத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு, முக்கோணியின் பரப்பளவு, அதை விட இணைகரத்தின் பரப்பளவு, அதே நேரம் சரிவகத்தின் பரப்பளவு, இந்த 4 பார்க்க இருக்கிறோம். இந்த 5 பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா முதலாவது தளவுரு வந்து சதுரம். அப்போ சதுரம் என்றால் உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமுமே சமனாக இருக்கும். இதில் குறிச்சிருக்கு பாருங்க, சதுரத்தின் பரப்பளவில் அதில் சதுரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சமன், எல்லா கோணமும் எத்தனை பாக 90 பாக. அப்போ எல்லா பக்கமும் சமன்டா அதில் ஒரு பக்க நீளம் ஏ என்றா எல்லா பக்கமும் ஏயாத்தான் இருக்கும். ரைட்டா? அப்ப சதுரத்தின் பரப்பளவை நீளம் தர நீளம் என்று சொல்றது. ஏன்? எல்லா பக்கமும் சமன் தானே. அப்ப நீளம் தர நீளம். ஆகவே அதுல நீளம் ஏ தர ஏ தர ஏ என்னது? ஏ வர்க்கம். ஆகவே சதுரத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு ஏ தர ஏ வர்க்கம் என்று. சரியோ பிள்ளைகள்? விளங்கிட்டா? அதே மாதிரி செவ்வகம், செவ்வகத்தின் சிறப்பியல்பு என்ன? எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும். ரைட்டா? அதே நேரம் எல்லா கோணமும் 90 பாகை. இப்போ செவ்வகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்க நீளமும் இந்த பக்க நீளமும் சமன். இதை நீளம் என்று சொல்றோம். அதே நேரம் இந்த செவ்வகத்தில் இது அகலம், இந்த அகலம் இந்த அகலத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு நீளம் தர அகலம் என்று வரும். நீளம் தர அகலம். ரைட்டா? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நீளத்தை நான் ஏ என்று எடுக்கிறேன், அகலத்தை பி என்று எடுக்கிறேன். ரைட்டா? அப்ப செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு நீளம் தர அகலம். ஆகவே நீளம் ஏ, அகலம் பி. ஆகவே ஏ தர பி, நீளம் தர அகலம் செவ்வகத்தினுடைய பரப்பளவு. ரைட்டா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கோணியின் பரப்பளவு, முக்கோணியின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு உங்களுக்கு இதில் தந்திருக்க பாருங்கோ. அரைதர அடிதர செங்குத்தியர். ரைட்டா? அரைதர அடிதர செங்குத்திரம். அதாவது இந்த அடி வந்து எப்படி என்றா எதிர்பக்கத்தின் ஒரு உச்சியில இருந்து எதிர்பக்கத்துக்கு வரைகிற செங்குத்து. அப்ப இதுதான் அடி. அப்ப அரைதர அடிதர செங்குத்தியரம். அடியின் நீளத்தை நான் ஏ என்று எடுக்கிறேன், செங்குத்தியரத்தை எச் என்று எடுத்தோம்டா முக்கோணியின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு அரைதர அடிதர செங்குத்திரம். அரைதர அடி ஏ தர செங்குத்திரம் எச். ஆகவே அரை ஏ எச் என்று வரும். அரை ஏ எச் என்று வரும். முக்கோணியின் பரப்பளவு அரை ஏ எச் என்று வரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இணைகரம். இணைகரத்துக்கு 4 விதிகள் இருக்குது. ஒன்று, எதிர்பக்கம் சமனாக இருக்கும், அதே நேரம் சமாந்தரமாக இருக்கும். அதே நேரம் அடுத்தது எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். அடுத்தது மூலை விட்டங்கள் பரப்பை இரு சமகூறும். அடுத்தது மூலை விட்டங்கள் ஒவ்வொன்று இரு சமகூறும். ரைட்டா?
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இணைகரத்தின் பரப்பளவு அடிதர செங்குத்தியரம். அப்போ இதுதான் அடி, இது செங்குத்தியரம். அப்போ அடியை நான் ஏ என்று எடுக்கிறேன், செங்குத்தியரத்தை எச் என்று எடுத்தோம்னா இணைகரத்தின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு ஏ அடிதர செங்குத்தியரம். அடி இது, செங்குத்தியரம் இது, அடிதர செங்குத்தியரம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரிவகம். சரிவகத்தினுடைய பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு என்ன சொல்லுது? அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியரம். சமாந்தர பக்கங்கள் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்க, அம்புக்குறி போட்டு கிடக்கு, இந்த இதுவும் இதுவும் சமாந்தரம். ரைட்டா? இந்த பக்கமும் சமாந்தரமும் இல்லை. ஏனண்டா சமாந்தரம்ண்டா ஒருபோதும் அதை நீட்டிக்கொண்டு போனீங்கன்னா ஒருபோதும் இணையாது, ஒன்று ஒன்று இடைவெட்டாது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இப்படி இணைச்சி கொண்டு போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டும் இடைவெட்டு. அப்போ சமாந்தரமாக இருக்கணும்டா ரெண்டும் இடைவெட்டக்கூடாது. அப்போ இந்த பக்கமும் சமாந்தரம், அது அம்புக்குறியால் போட்டிருக்கு, சமாந்தரத்துக்குரிய அடையாளம் கோடு போட்டிருக்கு, அம்புக்குறியால் போட்டிருக்கு. ரைட்டா? அப்போ அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியரம். அப்போ இந்த செங்குத்தியரம் இது, அதை எச் என்று வைக்கிறேன். இதை இந்த நீளத்தை ஏ, இந்த நீளத்தை பி என்று எடுத்தோம்னா சரிவகத்தின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏ சக பி இன்டு செங்குத்தியரம். என்னது? செங்குத்தியரத்தை நாங்கள் எச் என்று எடுத்தோம். விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இப்போ நாங்கள் என்னென்ன பார்த்துனாங்க? சதுரத்தின் பரப்பளவு பார்த்துனாங்க, செவ்வகத்தின் பரப்பளவு பார்த்துனாங்க, முக்கோணியின் பரப்பளவு பார்த்துனாங்க, இணைகரத்தின் பரப்பளவு பார்த்துனாங்க, சரிவகத்தின் பரப்பளவு பார்த்துனாங்க. ரைட்டா? இதை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு அடிக்கடி பரப்பளவுகளில் இப்படி மாறி மாறி கேள்வி வரும். ரைட்டா? அப்போ சொல்லுங்க, சதுரத்தின் பரப்பளவு என்னது? சதுரத்தின் பரப்பளவு ஏதரையே ஏ வர்க்கம். செவ்வகத்தின் பரப்பளவு நீளந்தர அகலம் ஏதர பி ஏபி. அடுத்தது முக்கோணியின் பரப்பளவு. முக்கோணியின் பரப்பளவுக்குரிய என்ன வாய்ப்பாடு? அரைதர அடிதர செங்குத்தியரம், அரைதர ஏஹெச், அரை ஏஹெச் என்று வந்தது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது இணைகரத்தின் பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு? அடிதர செங்குத்தியரம், அடி ஏதர செங்குத்தியரம் எச், ஏஹெச் என்று வந்தது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு என்ன? அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியரம். சமாந்தர பக்கம்ன்றது இந்த இதுவும் இதுவும். ரைட்டா? அரைதர ஏ சக பி, சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏ சக பி தர செங்குத்தியரம் எச். விளங்குத பிள்ளைகள்? ஞாபகம் வச்சிருக்கணும். சமன்பாடு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமாண்டா நீங்கள் இலகுவாக கணக்குகளை செய்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ஓகே, இதை நீங்கள் ஒருக்கா வீட்டில் ஒரு ரஃப் ஷீட்டில் ஒன்றில் எழுதி போயிட்டு நீங்கள் படிக்கிற இடத்துல ரொட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அதை அடிக்கடி பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்த விஷயம் அடுத்தது வட்டம் சம்பந்தமாக பார்ப்போம். சரியா? இந்த தளவுருவின் பேர் என்ன? இந்த தளவுருவின் பேர் இது ஒரு வட்டம். இதை நீங்கள் சூழலில் நிறைய இடத்தை அவதானிச்சிருப்பீர்கள். என்ன ஒரு வட்டம் என்ற ஒரு பேணின்ற மூடி என்ன அப்படி நிறைய இருக்கு. அப்போ இத்தளவுருவின் பேர் வட்டம். அடுத்தது இது இந்த சுற்றளவு. அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன வாய்ப்பாடு பிள்ளைகள்? இதில் வட்டமண்டா, வட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். இப்போ வட்டமண்டா இதுக்கு பேர் ஆரை, இதை சொல்றது ஆரை.
ரைட்டா? இந்த சுற்றவரை இருக்கிற இதை சொல்றது பருதி. அடுத்தது இதுக்கு பேர் ரெண்டு பருதியின் இணைக்க வார இதுக்கு பேர் நான். வட்டத்துக்கு நிறைய நான் வரையலாம். இதில் நடுவில் இருக்கிற இதுக்கு பேர் என்ன? மையம். அடுத்தது வட்டத்துக்கு நிறைய நான் வரைவீங்கள். மிகப்பெரிய நான் அதுக்கு பேர் என்ன? வட்டத்தின் மையத்தினோடாக போகும். அதுக்கு பேர் விட்டம். ரைட்டா? ஓகே. அப்போ ஆறு, பருதி, மையம், நான், விட்டம் உலகம் நீங்கள் ஒரு வட்டத்தில் குறிக்க தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஓகே. அப்போ இப்போ கேள்வி உங்களுக்கு வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்குரிய வாய்ப்பாடு என்ன பிள்ளைகள்? 2πr. வட்டத்தின் சுற்றளவு C = 2πr. வட்டத்தின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு 2πr. இதில் பையின் பெருமானம் 22/7 அல்லது 3.184 என்று சொல்லுவான். அவன் கணக்கில் பையின் பெருமானம் உங்களுக்கு தருவான். அந்த பெருமானத்தை போட்டு பிரதியிட்டு நீங்கள் அதன் சுற்றளவை காணலாம். அப்போ ஆரையும் பையின் பெருமானம் தெரியும். ஆகவே வட்டத்தின் சுற்றளவை நீங்கள் இலவாக காண முடியும். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த வீடியோ வந்து பிளே ஆகுதுல பார்ப்போம். அடுத்தது ஓகே. இதில் வட்டத்தின் உருவம் தந்திருக்கு. வெவ்வேறு ஆரையுடைய வெவ்வேறு வடிவங்களுடைய வட்டத்தின் பரப்பளவு காண வேண்டியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் பரப்பளவு காண சொல்லி கேட்டிருக்கு. 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் பரப்பளவுண்டா வட்டத்தின் பரப்பளவு சுற்றளவுக்கு சமன்பாடு 2πr. வட்டத்தின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு என்ன? πr வர்க்கம். பை தர ஆர் தர ஆர், πr வர்க்கம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. பைக்கு பதிலாக 22/7 ஆரையின் பெருமானம் தந்திருக்கு 7. அப்போ 7 தர 7 இதை சுருக்கினீங்கன்னா இந்த 7ம் இந்த 7ம் வெட்டுப்படும். 22 7ஆல் பெருக்குவீங்க 154 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். சரியா? 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் பரப்பளவு 154 சென்டிமீட்டர் வர்க்கம். வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஏ என்று சொல்றது A = πr வர்க்கம். வட்டத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு A = πr வர்க்கம். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 14 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் பரப்பளவு. உங்களுக்கு தெரியும் முழு வட்டத்தின் பரப்பளவு தான் πr வர்க்கம். அப்படி என்றா அரைவட்டம் என்றா அரை தர πr வர்க்கம். அரை தர πr வர்க்கம். ஓகே. அரை தர பைக்கு பதிலாக π = 22/7. இது வளமையான பெருமானம். உங்களுக்கு கணக்குகளில் தருவான். π = 22/7. அப்போ ஆர் வர்க்கம் என்றா ஆர் தர ஆர். சரியா? இதில் விட்டம் 14 சென்டிமீட்டர். விட்டம் 14 சென்டிமீட்டர் என்றா ஆரை எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். ஆரை 7 சென்டிமீட்டர். அப்போ πr வர்க்கம் 7 தர 7. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சுருக்கின்ற பாருங்க. இந்த 7ம் இந்த 7ம் வெட்டுப்படும். இந்த 2ஆல் 22 சுருக்கலாம் 11 முறை. 11 7 77 சென்டிமீட்டர் வர்க்கம். பரப்பளவண்டா சென்டிமீட்டர் வர்க்கம். சுற்றளவண்டா சென்டிமீட்டர் வரும். நீளம் தானே உலக பிள்ளைகள்? ஓகே. அப்போ 14 சென்டிமீட்டர் விட்டமுடைய அரை வட்டத்தின் பரப்பளவு 77 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று இருக்கு. சரியா? நீங்களும் செஞ்சு பார்க்கணும். ரைட்டா? அடுத்தது பாருங்க. 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு கால்வட்டம். 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு கால்வட்டம். அப்போ கால்வட்டம் முழு வட்டத்தின் பரப்பளவு πr வர்க்கம். ஆகவே கால்வட்டம் மண்டவடியா கால் தர πr வர்க்கம். உலக பிள்ளைகள்? அப்போ முழுவட்டம் πr வர்க்கம். ஆகவே கால்வட்டம் மண்டவடியா கால் தர πr வர்க்கம். கால் பைக்கு பதிலாக
22 எண்கள் 7 ஆர் வர்க்கம் தானே ஆகவே ஆர் தர ஆர் அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏழும் வெட்டப்படும் 10ஆல 22 நாளையும் சுருக்கலாம் 2 4 11 22 அப்ப 11 7 77 எண்கள் 2 77 எண்கள் 2 அதாவது 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். ஓகேயா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு கணக்குகள் இப்படித்தான் கேள்வி வரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அரை வட்டம் கால் வட்டம் மற்றது முழு வட்டத்துக்கு பார்த்துனாங்க பரப்பளவு. இதே மாதிரி முக்கால் வட்டமும் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு முக்கால் வட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் வட்டத்துக்கு ரைட்டா இப்படி இருக்கும். இது இந்த அரை 7 சென்டிமீட்டர்னா அப்போ இது என்ன வரும் முழுவட்டம் பையார் வர்க்கம். ஆகவே முக்காவாசி என்றா 4 மேல் 3 தர பையார் வர்க்கம். சரியா 4 மேல் 3 உங்களுக்கு தெரியும் பையின்ற பெருமானம் 22 எண்கள் 7 ஆறு எவ்வளவு 7 தர 7 ரைட். இந்த ஏழும் வெட்டுப்படும் 2 4 11 22 ரைட்டா. பெருக்கினீங்கன்னா 11 7 77 231 2 சென்டிமீட்டர் வர்க்கம் ரைட்டா. பின்னத்தில் வெறும் அலடியில் பிரித்து தசமத்திலையும் போடும் விளங்குதோ இல்லையா? அப்போ நாங்கள் இப்போ வட்டத்தின் சுற்றளவு பார்த்துனாங்க, வட்டத்தின் பரப்பளவு பார்த்துனாங்க. வட்டத்தின் சுற்றளவுக்குரிய வாய்ப்பாடும் தெரியணும், வட்டத்தின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடும் தெரியணும். இது உங்களுக்கு பகுதி 1 பகுதி 2 கட்டாயம் பெறும். அது சம்மந்தப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம் ரைட்டா. வட்டத்தின் சுற்றளவு 2πr சி சமன் 2πr. வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஏ சமன் πr வர்க்கம். சரியா, இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. ரைட், இது உங்களுக்கான ஒரு பயிற்சி உண்டு பாருங்க. இதில் ஒரு செவ்வகம் இருக்குது, அதே நேரம் 2 அரைவட்டம். ஒரு செவ்வகம் 2 அரைவட்டம் சேர்த்து ஒரு கூட்டுருவம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கு. கூட்டுருவம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 14 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இந்த கூட்டு உருவின் மொத்த பரப்பளவு நாங்கள் காணப்போம். சரியா, அப்போ இந்த கூட்டுருவின் மொத்த பரப்பளவு காண்றதுக்கு முதல் என்ன செய்வீங்க, இந்த வட்டத்தின் பரப்பளவை காணுவீங்க ரைட்டா. இதில் மொத்தம் 2 அரைவட்டம் இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க, ஒரு அரைவட்டத்தின் பரப்பளவை கண்டு 2ஆல பெருக்கினீங்கன்னா இந்த முழு வட்டத்தின் பரப்பளவும் காண முடியும் ரைட்டா. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, செவ்வகத்தின் பரப்பளவை காணுவீங்க. செவ்வகத்தின் பரப்பளவையும் இந்த வட்டத்தின் பரப்பளவையும் கூட்டினீங்கன்னா இந்த மொத்த கூட்டுருவின் பரப்பளவு வரும். விளங்குதோ பிள்ளைகள்? ஒருக்கா நீங்களும் ஒருக்கா செஞ்சு பாருங்க, நானும் செய்கிறேன் ரைட்டா. முதலாவது வட்டத்தின் பரப்பளவு. அப்போ ஒரு வட்டத்தின் பரப்பளவு πr வர்க்கம். இது 2 சேர்ந்து ஒரு வட்டம் தானே. அப்போ முழுக்க நீங்கள் πr வர்க்கம் பண்ணி நேரடியாக போடலாம். அல்லாட்டி அரை தர πr வர்க்கம் தர 2 போடுறோம் ரைட்டா. 2 வட்டங்கள் இருப்பதால் ரைட்டா. பைக்கு பதில் அவங்களுக்கு தெரியும் 22 7 அரை எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். இதில் செவ்வகத்தின் அகலம் வந்து இந்த வட்டத்தின் என்னவா இருக்கும், விட்டமா இருக்கும். அப்ப விட்டம் 14 சென்டிமீட்டர் என்றா அரை 7 தர 7. விளங்குதோ பிள்ளைகள்? இப்ப 2 வட்டத்தினையும் பரப்பளவு காண்றோம், சேர்த்து காண்றோம். இந்த ஏழும் வெட்டுப்படும். வெட்டப்பட்டா எவ்வளவு, 7 14 7 14 முன்னும் 15 154 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த 2 வட்டத்தின் மொத்த பரப்பளவு. விளங்குதோ பிள்ளைகள்? 154 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்த பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவு காண சொல்லியிருக்கு. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு பிள்ளைகள்? இப்போ பார்த்த நாங்கள்
நீளம் தர அகலம். சொல்லுங்க. செவ்வகத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர் தர அகலம் எவ்வளவு 14 சென்டிமீட்டர். அப்ப பெருக்க எவ்வளவு வருது 14 2 28. ஆகவே 280 சென்டிமீட்டர் வரும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போ இந்த செவ்வகத்தின் மொத்த பரப்பளவு 280 சென்டிமீட்டர் வரும். எங்களுக்கு கேள்வி இந்த கூட்டுருவின் மொத்த பரப்பளவு கேள்வி. அப்ப கூட்டுருவின் மொத்த பரப்பளவுன்னா என்ன செய்வீங்க? செவ்வகத்தின் பரப்பளவு 280 சென்டிமீட்டர் வர்க்கத்தோட கூட்டுறீங்க இந்த அரைவட்டம் இந்த அரைவட்டம் ரெண்டும் சேர்ந்து ஒரு முழு வட்டம். என்ன முழு வட்டத்தின் பரப்பளவு கண்டிருக்கிறீங்க 154 சென்டிமீட்டர் வர்க்கம். ரெண்டையும் கூட்டுங்க. 4 8 5 13க்கு 3 ஒரு மிச்சம் 2 3 3 3 4. அப்ப 434 சென்டிமீட்டர் வர்க்கம் மட்டும் வருது இந்த மொத்த கூட்டுருவத்தின் பரப்பளவு. விளங்குதோ பிள்ளைய? விளங்கிட்டா? இலகுவா இருக்கா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் செய்யும். ரைட்டா? இதுல மார்க்ஸ் கொடுக்கல உடைச்சு கொடுப்பான். இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு மார்க்ஸ் இருக்குது, சமன்பாடுல பிரதியிடுறதுக்கு மார்க்ஸ் இருக்குது, பிரதியிட்டு கடைசியா விடைக்கு மார்க்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க்ஸ். சமன்பாடு எழுதி பிரதியிட்டு சுருக்குறதுக்கு மார்க்ஸ். உலக பிள்ளைகள் 434 சென்டிமீட்டர் வர்க்கம். உங்களுக்கு மந்தோ? ஓகே, நீங்களும் செய்து பார்க்கணும். ரைட்டா? அடுத்த பாருங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல அதே முதல் செஞ்ச மாதிரி தான் ஒரு முக்கோணமும் இருக்குது, ஒரு அரைவட்டமும் இருக்கு. முக்கோணம் அரைவட்டம் ரெண்டும் சேர்த்து ஒரு கூட்டுருவம் தயாரிக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? அப்ப உங்களுக்கு தெரியும் முக்கோணத்தின் பரப்பளவையும் காணணும், அதே நேரம் அந்த அரைவட்டத்தின் பரப்பளவையும் காணணும். ரெண்டையும் சேர்த்து கூட்டி விட்டா முழு கூட்டுருவத்தின் பரப்பளவு வரும். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு தெரியும் முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு கொஞ்சம் முதல் பார்த்துனாங்களே. என்ன இந்த வேணுமெண்டா இன்னும் தட்டி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல முக்கோணியின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு சார் உங்களுக்கு சொல்லி தந்த நான். இந்த முக்கோணத்தின் பரப்பளவுக்கு வாய்ப்பாடு அரைதர அடிதர செங்குத்து ஏறும். ரைட்டா? அதே மாதிரி வட்டத்தின் பரப்பளவுக்கு சொல்லி தந்த நான் என்னது பையார் வர்க்கம். அப்ப என்ன செய்வீங்க? முக்கோணியின் பரப்பளவையும் வட்டத்தின் பரப்பளவையும் தனித்தனியா கண்டு கூட்டுவீங்க. சரியா? விளங்குதா பிள்ளைகள்? இப்ப பாருங்க. அப்ப வட்டத்தின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு பையார் வர்க்கம். இதுல அரைவட்டம் மண்டபடியா அரை தர பையார் வர்க்கம். சரியா? அரை பையின் பெருமானம் தெரியும் உங்களுக்கு 22/7. அடுத்தது ஆரை ஆர். அப்ப இதுல பாருங்க இந்த 14 சென்டிமீட்டர்ன்றது இந்த விட்டம். இந்த வட்டத்தின் விட்டம் தான் தந்திருக்கு 14 சென்டிமீட்டர். இதுல இருந்து நீங்கள் என்னத்தை காணலாம்? ஆரையை காணலாம். ஆரை 7 தர 7. விளங்குதோ? சமன்பாட்டு எழுதுறீங்க, அதுல பிரதிடுறீங்க, என்ன சுருக்குறா மேல பாருங்க. இந்த 7 வெட்டுப்படும். 2ஆல் சுருக்கினா 11 22 11 7 77 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். ரைட்டா? இது வட்டத்தின் பரப்பளவு. இனி என்ன செய்வீங்க? அந்த முக்கோணத்தின் பரப்பளவை காணும். விளங்குதா? முக்கோணத்தின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு அரைதர அடிதர செங்குத்திரம். அது எழுதி தந்திருக்கு. நீ இதுல பிரதியிட்டா சரி. அரைதர அடி எவ்வளவு? இந்த முக்கோணிக்கு அடி இது, செங்குத்தியரம் இது மாறி போடக்கூடாது. விளங்கும்? அரைதர அடி 14 தர செங்குத்தியரம் 6. சரியா? அப்ப சுருக்குங்க.
சுருக்கி சொல்லுங்க எவ்வளவு ஈர் 7 14 7 42 42 சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, அலகு முக்கியம் பிள்ளைகள். இதில் அலகுகள் நீங்கள் சரியாக போட்டுக்கொள்ளணும். ரைட்டா? அலகுகள் பார்ப்பாங்க. ஓகே, அப்போ இனி பார்த்தீங்கன்னா முழு முழு கூட்டுறவுன்ற பரப்பளவு. அப்போ இந்த முழு கூட்டுறவுன்ற பரப்பளவுன்றேக்கில் என்ன செய்வீங்க நீங்கள்? முக்கோணியின் பரப்பளவையும் இந்த வட்டத்தின் பரப்பளவையும் சேர்த்து கூட்டும். முக்கோணியின் பரப்பளவு எவ்வளவு உங்களுக்கு வந்தது? 77 சென்டிமீட்டர் வர்க்கம். அதே மாதிரி வட்டத்தின் பரப்பளவு 77 சென்டிமீட்டர் வர்க்கம். முக்கோணியின் பரப்பளவு 42 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ ரெண்டையும் கூட்டுவீங்க. 77 சக 42 கூட்டுங்க. 7 2 9 7 4 11. அப்போ 119 சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து வரும். விளங்குதா பிள்ளைகள்? இலகுவாக இருக்குஜா? உங்களுக்கு விளங்கி இருக்கா? உங்களுக்கு விளங்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு கூகுள் ஃபார்ம். ரைட்டா? இதில் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கேள்வியல் போட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவின் கடைசியில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் இது லிங்கை போடுவேன். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கூகுள் ஃபார்மில் இருக்கிற கேள்வியில் நீங்கள் இருக்கா செய்து பார்க்கணும். விளங்குதா பிள்ளைகள்? இந்த கேள்விகள் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இந்த லிங்கில் போட்டு விடுவேன். நீங்கள் இந்த பயிற்சியை ஒருக்கா செய்து பார்த்து அதுலேயே உங்களுக்கு செய்து பார்த்த உடனேயே அதுக்குரிய மார்க்ஸ் அதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் செய்து முடித்த உடனே. அப்போ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கூகுள் ஃபார்முக்குரிய வினாவை நீங்கள் செய்து பார்க்கலாம். சரியா? ஓகே பிள்ளைகள். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்த முக்கியமான விஷயம் எனது சதுரத்தின் பரப்பளவு, அதே நேரம் செவ்வகத்தின் பரப்பளவு, முக்கோணியின் பரப்பளவு மற்றும் இணைகரத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு இவ்வளவும் பார்த்துனாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன பார்த்துனாங்க? வட்டத்தின் பரப்பளவு, அடுத்தது வட்டத்தின் சுற்றளவு. இது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தாங்க. அது சம்பந்தமான பயிற்சிகளும் கூட்டு தளவுருக்களின் பயிற்சிகளும் நாங்கள் செய்து பார்த்துனாங்க. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா நீங்களும் இது சம்பந்தமான பயிற்சிகளை மேலும் நீங்கள் செய்து பார்க்கணும். அதே நேரம் சார் உங்களுக்கு இதில் பயிற்சிகள் சில போட்டிருக்கேன். நீங்கள் விரும்பினா இந்த லிங்கை பார்த்து செய்யலாம். அடிக்கடி என் நம்பர் தாரன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதில் இந்த இதுக்குரிய லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். சரியா பிள்ளைகள்? அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பள்ளிக்கத்தில் நல்ல பொறுப்பறையும் எடுக்கணும். அதே நேரம் இதில் இருக்கிற மேலதிகமான பயிற்சியையும் நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் செய்து எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த பாருங்கோ. இதில் வட்டத்தின் சுற்றளவு பார்த்து நாங்கள் வட்டத்தின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு C = 2πr. அதே நேரம் வட்டத்தின் சுற்றளவில் இப்போ அரைவட்டத்தின் சுற்றளவு வந்து வரைக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வில்லின் நீளம் அரைவட்டத்தின் அரைதர 2πr என்று போட்டு அரைவட்டத்தின் சுற்றளவையும் காணுவீங்கள். அதே நேரம் இந்த விட்டத்தின் நீளம் எவ்வளவு? r சக r 2r என்று சொல்லி மொத்த நீளத்தை சுத்த வர காணுங்க. இப்போ அரைவட்டத்தின் சுற்றளவுக்குரிய வேறுபாடு அரைதர 2πr 2 இது 7 சென்டிமீட்டர் ரெண்டா பைக்கு பதிலாக 22/7 போடுவீங்கள். 7 சக 2 6க்கு பதிலாக 7 சென்டிமீட்டர்.
இதை சுருக்கினீங்கன்னா இந்த 7 வெட்டுப்படும், இந்த ரெண்டு வெட்டுப்படும். ஆகவே 22 சக 7 2 14 கூட்டினீங்கன்னா எவ்வளவு 36 சென்டிமீட்டர் வரும். விளங்குதா? இப்போ வெள்ளின்ற நீளம் தான் நீங்கள் 2πr போட்டு கண்டது. விளங்குதா? அப்போ நீங்கள் என்னது அரை வட்டம் முக்கால் வட்டம் என்று சொல்றீங்கல்ல, அந்த அரையையும் கூட்டணும். இப்போ உதாரணத்துக்கு முக்கால் வட்டம் என்றா என்னென்று வரும்? முக்கால் வட்டத்தின் சுற்றளவு 4 மேல் 3 தர 2πr சக இந்த அரை ரெண்டையும் கூட்டணும். சக 2r நடுவர். சரியா? 4 மேல் 3 2 பைக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 22 இங்கே 7. இது நேர 7 சென்டிமீட்டர் என்றா தர 7 சக 2 தர 7 போட்டு சுருங்க. விளங்குதா பிள்ளை? ஓகே. அப்போ நீங்கள் இதை ஒருக்கா நீங்கள் செய்து பாருங்கோ. இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் என்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணி மேலும் பயிற்சிகளை செய்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.